பேரிச்சம்பழமே இனிமே எனக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டான்னு சொல்லவே மாட்டீங்கங்க. நிஜமா தான். ஆமா. இந்த பேரிச்சம்பழத்தில எவ்வளோ சத்துக்கள் இருக்கு தெரியுமா? இரும்பு, கால்சியம், விட்டமின் ஏ, பி, பி2, பி5 அப்புறம் விட்டமின் இ இவ்ளோ சத்துக்கள் இருக்கு. அப்பனா எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? ஆமா, சத்துக்கள் இருக்கு. இருந்தாலும் அத சாப்பிடுறதுக்கு ஒரு முகசுழிப்பு வந்துட்டே தானே இருக்கு. குழந்தைங்களுக்கு அத காமிச்சாலே தெரிச்சு ஓடிடுதுங்க. பெரியவங்களும் வேற வழி இல்லாம சாப்பிடுறாங்க. இதுக்கு ஒரு முடிவு வேணும்ல. அப்போ என்ன பண்ணலான்னா, பாதாம், முந்திரி, உலர் திராட்சை இருக்குல்ல, அதெல்லாமே பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட இந்த பேரிச்சம்பழத்தோட அளவு தான் அதிகமா இருக்கணும். அதையும் நல்லா விதை இல்லாம குட்டி குட்டியா நறுக்கி எடுத்துட்டு, அத கொஞ்சம் தேன் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி அத லட்டுவா செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இத சாப்பிட்றதுக்கு யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆகி எதையாவது யோசிச்சு மன அழுத்தமா இருக்குதா, அத குறைச்சிடும். அப்புறம் தசையோட வளர்ச்சிய அதிகரிக்கும். உடல் வலிமையா இருக்கும். நமக்கு எனர்ஜி அதிகமா தரும். செரிமான மண்டலத்த மேம்படுத்துமா, இதயத்துக்கு ரொம்ப நல்லதாம். நீங்க யாராச்சும் பேரிச்சம்பழ மரத்த பார்த்துருக்கிறீங்களான்னு சொல்லுங்க. இதெல்லாம் வளர்க்கறது சாதாரண விஷயமே கிடையாதாம். அதுக்கு மிதமான வெப்பமண்டல காலநிலை வேணுமா. அப்போதான் நமக்கு அதில் நிறையா லாபம் கிடைக்குமா. உடனே இப்போ எல்லாரும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அதோட கொட்டையை போய் முளைக்க வைக்க போறீங்களா? சரி சரி, நானும் முளைக்க வச்சிருக்கிறேன். அதுவும் அழகாக வளர்ந்துருக்கு. ஆனால் ரொம்ப நாளாக ஒரே சைஸ்லேயே தான் இருக்கும். நானும் அப்படி பார்த்துருக்கேன். நீங்கள் யாராச்சும் அதை முளைக்க வச்சிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள்.